கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும், ஆவியார் நம்மோடு கூடமே நடத்துவாராக. கழிந்த சில மாதங்களாக பிரியமானவர்களே, இந்த வார கூட்டத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் அதிகாரம் என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை அவர் உடையவராக இருக்கிறபடினாலே அதே அதிகாரத்தை நமக்கு தந்து எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தோற்று போவதற்கு காரணமே சில ஆவிக்குரிய ஓட்டங்களில் சில தோல்வியில் நாம் சந்திக்கிறோம். அதற்கு காரணமே அவருடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதே அதற்கான காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அநேகம் நாம் கேட்போம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, நான் ஜெபிக்கிறேனே, நான் வேதத்தை வாசிக்கிறேனே, ஏன் என்ற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் நம்முடைய வாழ்க்கையில பிரியமான வெற்றிகளையும் கொண்டு வருவது அவருடைய அதிகாரம் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அவர் அதை விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே தான் மத்தேயு 10:1 தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட சகல அதிகாரத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் சொன்னால், பிரியமானவர்களே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து அனுப்புகிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எனவே அந்த அதிகாரம் பிரியமானவர்களே சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட பிரியமானவர் ஆவியின் அபிஷேகத்தை பற்றி எல்லாருக்கும் கத்ததை கொடுத்து அவர் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, நாமும் ஜெயிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கத்த நம்ம தந்து நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. எனவே தான் ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய அந்த மேன்மை, அந்த அதிகாரத்தினுடைய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். மரணத்தின் மேல் ஆண்டவர் அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு உலகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், மனிதனுக்குள்ள இருப்பது மரண பயம் ஒன்று மனிதனை ஆட்டிக்கொண்டே இருக்கும். எனவே தான் நாம் பிரயாணப்படும் போது நாம் ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் போறேன், என் கூட வாங்கன்னு ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. நான் போறேன், என் கூட வாங்க, வந்து சேர்வல பாதுகாத்து கொள்ளுங்க, வழியில எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நாம் செல்லும் போது ஏதாவது ஒரு இடையூறு வருமானால் நம் உள்ளத்தில் ஒரு பயம், என்ன பயம்? மரண பயம் நமக்கு ஏற்பட நாம் பார்க்க முடியாது. வாகனத்தில் செல்லும் போதாலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சரி, ஒரு மரண பயம் நம்மை ஆட்கொள்கிறது. அதே போல பலவீனம் வரும்போது அந்த பலவீனத்தினாலே பிரியமானவர்களே நாம் படுக்கையில் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. என்ன பயம்? மரண பயம். அல்லேலூயா. ஒரு மரணம் என்னை சந்தித்து விடுமோ, இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போய் விடுவோம் ஒரு பயம் இன்றைக்கு நம்மை ஆட்கொள்ளுகிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். இந்த மரணத்தை முதலாவது இந்த உலகத்தை கொண்டு வந்தவன் பிசாசு. அல்லேலூயா. பிசாசு மனிதனை சேர்ந்து இந்த மரணத்தை இந்த உலகத்தை கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய படைப்புகளில் ஆண்டவர் படைத்து ஆண்டவர் மனிதனை ஆசீர்வதிக்கும் போது, மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் பல்கி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் மரணம் என்கிற ஒரு காரியத்தை மனிதனை கொண்டு வரவே இல்லை. அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். மரணம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கொண்டு வரவில்லை. ஆண்டவர் நித்திய ஜீவனை தான் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஆதாம் ஏவாளு நித்திய ஜீவ காலமாக ஆண்டவரோடு கூட அவர்கள் பேச வேண்டும், அவர்கள் நித்திய ஜீவ காலமாக இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்களோ, எப்பொழுது பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அப்பொழுது பாவம் இந்த உலகத்தை நுழைந்தது. பாவத்தோடு சேர்ந்து மரணமும் இந்த உலகத்தை நுழைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. பாவமும் இந்த உலகத்தை நுழைந்தது, பாவத்தோடு இணைந்து மரணமும் இந்த உலகத்தில் அது நுழைய ஆரம்பித்ததை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் பிசாசானவர் அந்த மரணத்தை இந்த உலகத்தில் அவர் கொண்டு வருகிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14-15.
எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தால் அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா எழுதுகிற, மரணத்தின் அதிகாரியாக சாத்தானை தனது மரணத்தினாலே அழிக்கும்படியாக இந்த உலகத்தை அவர் வெளிப்பட்டார். அப்போ மரணத்தின் அதிகாரி அவன் சாத்தானாக இருக்கிறான். ஏன்னு சொன்ன, உலகத்துல மரணத்தை கொண்டு வந்து அவனை 2 விதமான மரணத்தை கொண்டு வந்தான். ஒன்று ஆத்தும மரணம், இன்னொன்று சரீர மரணம். அல்லேலூயா. ஆண்டவர் 2 மரணத்தை மனிதனுக்கு அதை நியமிக்கவில்லை. அவன் ஆத்துமாவிலே அவன் நித்திய ஜீவ காலமாக ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் எப்பொழுது சாத்தானுடைய சத்தத்துக்கு மனிதன் செவி கொடுத்தானோ, எப்பொழுது சாத்தானுடைய வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படி அப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கை 2 மரணம் உருவானது. ஒன்று பிரியமானவர்களே ஆத்தும மரணம், இன்னொன்று சரீர மரணம். அல்லேலூயா. 2 அவன் சந்திக்க ஆரம்பித்தான். பழத்தை சாப்பிட்ட உடனே ஆத்தும மரணம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சாபம் தான் சரீர மரணம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்கிறது, மரணத்திற்கு அதிபதியாகிய மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற அந்த பிசாசானவனை தனது மரணத்தினால் அழிக்கும்படியாகவும் மரண பயத்தில் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமையான ஜனங்களை மீட்டெடுக்கவும் அவர் தன்னை மரணத்துக்கு அவர் உட்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப அதிகாரம் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் எப்பொழுது மரணத்தை சந்தித்தாரோ, எப்பொழுது ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தாரோ, அப்பொழுதே சாத்தானுடைய சகல அதிகாரங்களை அவர் தம்முடைய கரத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ஒரு காரியத்தை அங்கு கற்றுக் கொடுக்க. என்ன காரியம் தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். நான் மரித்தேன். ஆண்டவர் மரணத்துக்குள்ளே கடந்து போனார். ஏனென்று சொன்னால் மரண பயத்தில் இருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாக. அல்லேலூயா. இந்த எல்லாவற்றையும் கண்டாலே மனிதனுக்கு பயம். இருட்டை கண்டாலே பயம், பிரயாணப்பட்டாலே பயம், வீட்டில் இருந்தாலே மனிதனுக்கு பயம், பலவீனம் வந்தால் பயம், மிருகங்களை கண்டால் பயம், பிரியமானவர்களே விஷ ஜந்துக்களை கண்டால் பயம். எதற்கெடுத்தாலும் மனிதன் இன்னைக்கு மரண பயத்துக்குள்ள அவன் வாழ்கிற ஒரு காரியத்தை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒருவரை அந்த மரண பயத்தை நம்மை விடுவிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவர் ஜெயம் பெற்றபடினாலே, அவர் மரணத்தை ஜெயித்தபடினாலே நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நீங்களாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார், அவர் மரணத்தை வென்றார். அவர் மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுல் அவன் அப்போஸ்தலன் பேதுரு அவன் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை அங்கு கற்றுக் கொடுக்கிறான். அப்போஸ்தலன் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லலாம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க மரணம் அவரை கட்டி வைக்க முடியவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணம் அவரை கட்டி வைக்கவே முடியவே இல்லை. 3 நாட்கள் அவர் பூமியின் வயிற்றிலே இருந்தார். சிலுவையில் அவர் மரணத்தை சந்தித்தாலும் பூமியின் வயிற்றில் அவர் 3 நாட்கள் இருந்தார். ஆனால் மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக மாறினார். ஏன் தெரியுமா? அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நீங்களான பெற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் 2 மரணத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். ஒன்று சரீர மரணத்தை ஆத்ம மரணத்தை நாம் விடுவிக்கப்பட முடியும், நித்திய ஜீவன் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2வது சரீர மரணத்தை நாம் மேற்கொள்ள பிள்ளைகளாக மாற முடியும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு அதிகாரம் என்பதை மறந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த மரணத்தை கண்டு அவர்கள் பயப்படுவதில்லை. வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது இங்க அறிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தருக்கும் பெரிய யுத்தம் ஒன்று நடக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் வரும்போது பிரியமானவர்களே, பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துகிறார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவன் சவுல். ஏற்கனவே அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே கர்த்தருடைய ஆவியானவன் விட்டு எடுபட்டு போனான். கர்த்தருடைய ஆவியானவன் விட்டு எடுபட்டு அவர் தாவீது மேல் அவர் அமர்ந்திருக்கிறான். இப்ப சவுலுக்குள்ளே அவனை கலங்க பண்ணுகிற ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. வேதம் தான் சொல்லு. 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து அறிந்து கொள்ள முடியும். பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு யுத்தம் அங்கே நடக்கிறது. யுத்த காலத்துல சவுலும் பிரியமானவர்களே இஸ்ரவேலின் பெரிய சேனைகளும் அங்கே இருக்கிறது. பெலிஸ்தரின் சார்பாக கோலியாத் வந்து நிற்கிறான். கோலியா வேதம் சொல்லு 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தானாம். 40 நாட்கள் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் அவன் வந்து நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒருவன் என்னை மேற்கொண்டால் என்னுடைய எல்லா சேனைகளும் உங்களுக்கு அடிமையாகும் என்று சொல்லி இஸ்ரவேலின் சேனைகளை அவன் நிந்திக்கிற ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். இஸ்ரவேல் எல்லாரும் நல்ல புரிஞ்சு அந்த மனிதனை காணும் போது மிகவும் பயந்து அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். பெலிஸ்தர் அந்த கோலியாத்தை கண்டவுடனே இவர்களுக்கு மரண பயம் உண்டாயிரும். அந்த கோலியாத்தினுடைய காரியங்களை கண்டவுடனே அவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அல்லது அவனுடைய முகத்தை பார்த்தவுடனே இவர்களுக்கு மரண பயம் உண்டாயிரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஓடி போவார்கள். சவுலும் சேர்ந்து இஸ்ரவேலின் ராஜா சவுல் அவனும் அதுக்கு பயந்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. இந்த நிலைமையில தான் பிரியமானவர்களே குட்டி பையன் தாவீது அங்கே வருகிறான். அல்லேலூயா. ஒரு வாலிப வயது தாவீது அங்கே வருகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அங்கே வந்து பிரியமானவர்களே அவன் யுத்த களத்துக்கு நான் போகிறேன் என்று சொல்லும்போது சவுல் அவனை நிந்திக்கிற காரியத்தை அறிந்த, நீ சின்ன பையன், நாங்களே அவனுக்கு முன்னால் நிற்க முடியாது, நீ எப்படி நிற்பன்னு கேட்கும்போதுதான் அவன் ஒரு வார்த்தை பயன்படுத்தினா பாருங்க. நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவன் தெளிவா சொன்னான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிகளின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கரங்களுக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவன் ஆண்டவரை உடையவனாக இருந்தபடினாலே சவுலுக்குள்ளே அந்த ரட்சிப்பின் அனுபவம் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே ஆவியானவனோடு கூட அமர்ந்தபடினாலே அவன் ஆவியானுடைய பலத்தினால அவன் கட்சிக்கிறான். சின்ன பையன்தான். யுத்த காலத்தில் யுத்த பெரியமானவர்களே பழக்கம் இல்லாதவன். யுத்த காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரிந்தது ஆடு மேய்ப்பதும், ஆடுகளை சிங்கமோ கரடியோ தாக்க வந்தால் அவற்றின் கைகளுக்கு தன்னுடைய மந்தையை பாதுகாக்கிறது அவனுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த பழக்கம் அவனுக்குள்ளால் இருந்தது. நடந்த சம்பவம் என்ன? யுத்த காலத்தை காணாத தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக இங்கே வருகிறான். என்னன்னு சொன்ன தன்னுடைய சகோதரரும் அந்த யுத்த காலத்தை நின்று கொண்டிருக்கிறார்கள். தாவீதோடு புடம்பிறந்த சகோதரர் அந்த யுத்த காலத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக அவர்கள் எப்படி இருக்கிறாங்க சுகச்செய்தியை கேட்கும்படியாக வந்தவன் தாவீது. ஆனால் அங்கே பெலிஸ்தருடைய முகத்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து ஓடுகிறதை கண்ட தாவீது பிரியமானவர்களே கர்த்தருடைய நாமத்தினால அவன் கட்சிக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாரும் மரண பயத்தினாலே ஓடி போனார்கள். சவுலும் ஓடி போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போனார்கள் மரண பயத்தினாலே. தாவீதுடைய சகோதரரும் மரண பயத்தினாலே ஓடி போனாங்க. ஆனா யுத்த காலத்தை காணாத தாவீது மரண பயம் என்பது அவனுக்கு இல்லை. ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள இருந்தது கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியான பலப்படுத்தினான். அந்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளால் இருந்தது. தனக்கு எதிராக வருகிற அந்த யுத்த காலத்தை குறித்து அவனுக்கு பயம் இல்லை. தன்னை விட பெரிய ஒரு கோலியாத்தை கண்டு அவனுக்கு பயம் இல்லை. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், சிங்கத்தினுடைய கைக்கும் கரடிகளுக்கு கைக்கு என்னை தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அதுதான் அவனுடைய அறிக்கை. இன்னைக்கு அவனுடைய அறிக்கை தான். இன்றைக்கு நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக யோசித்து பார்க்கணும். மரண பயம் வரும்போது நம்ம என்ன அறிக்கை பண்றோம் யோசித்து பார்க்கணும். சங்கீதம் 23 ஒரு வசனம் இருக்குல்ல, நான் மரண இல்லை பள்ளத்தாக்கு நடந்தாலும் பல்லாக்கு பயப்பட தேவரே. இந்த வார்த்தை நம்ம அறிக்கை பண்றோமா?
இந்த பயத்தினாலே நமக்கு என்ன வந்துடும்? காய்ச்சல் வந்துடும். அல்லேலூயா. பயத்தினாலே என்ன வந்துடும்? காய்ச்சல் வந்துடும். அவ்வளோதான். இருட்டில் ஒரு துணி அசைஞ்சாலே அவ்வளோதான், அது மாதிரி ஒன்றும் வராது. காய்ச்சல் அதோட முடிஞ்சு. கிராமத்தில் ஒரு ஆள் மரித்து போனாலே அதோட என்னது? நைட்டு தூக்கம் வராது. ஏன் கனவுல வந்துடுவாங்களோ? ஏன் நேற்று நம்ம கூட பேசியிருந்தேன் கதை விட வந்துடுவாங்களோ? ஒரு பயம். மனிதனை கண்டு மரண பயம். மனிதன் நம்மை கொண்டு போடுவானோ, மனிதன் நம்மை அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ, நம்மை விட அவர்கள் பலசாலிகள், நம்மை விட பராக்கிரமசாலிகள், நம்ம ஏதோ செய்து விடுவான்கிற பயம் இன்றைக்கு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை புரிந்து, நீங்களாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் ராஜாக்களை முறியடிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எந்த ராஜாக்களும் நாம் நிற்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அத வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இங்க தாவீதுடைய காரியம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடினார்கள். சவுல் ராஜாவும் பயந்து ஓடுகிறான். மரண பயம். கோலியாத் நம்மை கொண்டு போடுவானோ அல்லது நம்ம சேனை அழித்து போடுங்கிற மரண பயம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனால் தாவீது அந்த யுத்தத்தை நடத்தும்படியாக அவன் பிரயாசப்பட்டு அவன் வாழ்ந்து புறப்பட்ட வார்த்தை, கர்த்தரனை தப்பு வைக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே அந்த மரண பயம் அவனுக்கு இல்லை. என கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறங்கிற தைரியம் அவனுக்குள்ள இருந்தது. எனவே தான் அவன் அறிக்கை பண்ணி, நான் மரணம் இல்லையும் பள்ளத்தாக்கு நடந்த பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்க. அவருடைய கோல், அவருடைய தடிமனை தேற்றும், அது என்ன நடத்தும். மரணத்தை குறித்த பயம் அவனுக்கு இல்லை. மரண கட்டுகளை குறித்த பயம் இல்லை. எதை குறித்த ஒரு பயம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு தெரிந்தது கர்த்தருடைய நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நமக்கு தந்து வழி நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45 முதல் 46 உள்ள வசனத்தை வாசிக்கும் போது பிரியமானவர்கள், அவன் சவால் விட்டவன் பேசுகிறான். 45 சொல்ல பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தன் நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தால் எல்லாரும் அறிந்து கொள்ள. அடுத்த வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு பட்டயமோ ஈட்டி அவருக்கு தேவையில்லை. அவருடைய சத்தத்துக்கு காதேஸ் வனாந்தரமே அதிருகிறது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் இடிமுழக்க சத்தம், செங்கடலை பிளக்க செய்த கர்த்தர். பிரியமானவர்களே, பெண்மான ஈணும்படியாக செய்கிறது கர்த்தருடைய சத்தம். எனவே தான் சொல்ல, கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிற தேவன் அல்ல. அவன் சொன்னான், நீ எதை நிந்தித்தாயோ, நீ யாரை நிந்தித்தாயோ அதே இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வரேன், வந்து நான் உன்னை கொன்று போடுவேன். அல்லேலூயா. பயமே இல்லை. ஒரு மரண பயமே தாவீதுக்கு இல்லை. ஐயோ, நம்மை விட பெரிய பராக்கிரமசாலியாயிட்டு அநேக யுத்த களத்தை கண்டவன் தானே, அநேக போர்க்களத்தை கண்டவன் தானே, அதை குறித்த பயமே அவனுக்கு இல்லை. அவனுக்கு தெரியும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. உச்சாமச்சல். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். அதுதான் தாவீது தெரிந்த ஒரே ஒரு காரியம். யோவான் ஸ்நானகனை எடுத்து பாருங்கள். ஏரோது ராஜா தன்னுடைய தம்பி பிலிப்பினுடைய மனைவி அவன் சேர்த்து கொள்ளுகிறான். தவறு பண்ண தன்னுடைய தம்பி மனைவியோடு அவன் தவறு பண்ணதை கண்ட யோவான் ஸ்நானகர் ஏரோதை எச்சரிக்கிறான், நீ தப்பு செய்கிறான், உன் தம்பி மனைவி நீ அபகரித்து கொண்டது என்ன காரியம், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அல்லவா என்று சொல்லி பிரியமானவர்களை எச்சரித்து தைரியமாக பேசுகிறான் ராஜாக்கு முன்பாக. அதனாலே அவன் தலையே போனது. ஆனால் கவலைப்படலை. பாவத்துக்கு எதிர்த்து நின்றவன் யோவான் ஸ்நானகன். அல்லேலூயா. மரண பயம் அவனை ஆண்டு கொள்ளவில்லை. மரண பயம் அவனை ஆண்டு கொள்ளவில்லை. மரணத்தை குறித்து அவனுக்கு பயம் இல்லை.
என்ன சொன்னா அவளுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அந்த மரண பயத்தை இங்க விடுவிக்க வல்லமுள்ள தேவன். யோவான் தலையை போனது கவலைப்படல. ஆனா இன்றைக்கு அவன் இயேசுடைய தோழனாக நிற்கிற பெரிய பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தவனுக்கு கொடுத்த ஜெயம். பிரியமானவர்களே, பயப்படுகிறவர்கள் தேவ ராஜ்யத்தில் நுழையவே முடியாது. அல்லேலூயா. வேதம் தான் சொல்ல, பயப்படுகிற மனிதன் தேவ ராஜ்யத்தில் நுழைய தகுதி இல்லாதவன். ஏன்னா 1 தீமோத்தேயு புஸ்தகம் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு புஸ்தகம் நினைக்கிறேன், 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை தான். 2 தீமோத்தேயு புஸ்தகம் பிரியமானவர்களே 2வது அதிகாரம் வாசிக்கலாம். 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. எனவே எதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அல்லேலூயா. உச்சாம அல்லேலூயா. ஒரு மரண பயம் அனனியா மிஷாவேல் அசரியாவுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அக்கினி ஜுவாலை நடுவில் போடப்படுவாள் என்பது இவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் சாக போகிறோம் என்பது இவர்களுக்கு தெரியும். ஒரு மரணம் நமக்கு முன்பாக இருக்கிறது என்பது இந்த 3 பேருக்கு தெரியும். ஆனா மரணத்தை குறித்து அவங்களுக்கு பயமே இல்லை. அல்லேலூயா. அக்கினியை 7 மடங்கு அக்கினி ஜுவாலை அவள் கூட்டின போதிலும் அந்த மரணத்தை குறித்த பயம் இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்க வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ சொன்ன அந்த காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டிய அவசியங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இஸ்ரவேலின் தேவன். எனவே பிரியமா ராஜாக்களுக்கு எதிராக நின்றார்கள். கட்டளை பிறந்த போதிலும் தானியேல் எதற்கும் பயப்படவில்லை. அக்கினி ஜுவாலில் போடப்பட்ட போலும் அந்த மரணத்தை குறித்த பயம் அவங்கள இல்லை. கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தாவீது சிங்க கபில போட்ட போது சிங்கத்தின் கபில அங்கே முழங்காலை முடக்கிறானே தவிர அவன் சிங்கத்தை கண்டு பயப்படலை. கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. தனக்கு முன்னே இருக்க அந்த மரணத்தை குறித்த பயம் அவர்களுக்கு இருந்ததில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு தெரியும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை விடுவிக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவன் என்பது அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை மனுஷனை கண்டு பயப்படுகிறோம். மனுஷனை கண்டு பயப்படுறோம். அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி செய்து விடுவார்களோ, இப்படி செய்து. கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவான் என்று சொன்னால் அவன் உலகத்துக்கு அவன் பயப்படவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாத மனிதன் உலகத்துக்கு பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படாத மனிதனா மற்ற மனிதனை கண்டு அவன் பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதன், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வந்த மனிதன், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் ஒரு நாள் இந்த உலகத்துக்கோ உலகத்தை சாத்தானை கண்டோ மரணத்தை கண்டோ உலகத்தின் மனிதன் ஒரு நாள் அவன் பயப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர்களை விடுவித்து பாதுகாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான். கர்த்தரவளை விடுவித்து பாதுகாக்க கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறான். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். எனவே தான் மரண பயம் அவர்களுக்கு இல்லாத என்ன சொன்னா ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தான் ஒவ்வொரு நாளும் பிரியமானவர்களே நாம் ஜெபிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம், அதோடு கூட எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை அறிக்கை பண்ண அந்த மரண பயத்தை நீங்க வெளியே வர முடியும். அந்த மரணத்தை பயத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியும். ஆண்டவருக்காக நீ எதையும் சாதிக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். அந்த நாட்களில் மிஷனரிகள் அப்படித்தான் இருந்தார்கள். கர்த்தர் ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எனவே தான் பிரியமானவர்களே காடுகளிலும் தன் ஜீவனை பாராமல் ஆண்டவருக்காக ஊழியத்தை அவர்கள் தொடர ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஊழியம்.
ஒரு கிராமத்திலே, பிரியமான வட இந்தியாவில் பீகார் மாநிலத்திலே ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த குடும்பம் பக்கா ஹிந்து ஃபேமிலி. அந்த கிராமமே கிட்டத்தட்ட ஒரு 100-150 குடும்பங்கள் உண்டு. மொத்தமாக அவர்கள் இந்து அந்த பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் பிரியமானவர்களே ஒரே ஒரு குடும்பத்துக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள். அந்த ஊர்ல அவர்கள் தலையாரிகள். அப்படிப்பட்டதான ஒரு குடும்பம். அந்த பெற்றோர்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. பிரியமானவர்களே அவர்கள் மிகவும் வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர், இந்து பாரம்பரியத்தில் வளர்ந்தவர்கள். அங்கே ஒரு கோயில் அவங்களுக்கு இருக்கிறது. எல்லா ஜனங்களும் அந்த கோயில்ல போய் தான் அந்த தெய்வத்தை வணங்குகிற ஒரு குணம் அவர்களுக்கு இருந்தது. இந்த நிலைமையில் தான் பிரியமானவர்களே இந்த சகோதரர்களுக்குள்ளே தம்பிக்கு திருமணம் அங்கே நடைபெற்ற. அண்ணனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. தம்பிக்கு திருமணம் செய்யும் போது அவன் திருமணம் செய்த பெண்மணி ஆண்டவரை அறிந்த ஒரு பெண். அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்த ஒரு பெண். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல, அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த 150 அந்த ஹிந்து பாரம்பரிய அந்த கட்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ பெண், ஆண்டவர் அறிந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நன்றாக ஜெபிக்கிற ஒரு பெண் அங்கே கடந்து போகிறாள். அதுவும் அந்த கிராமத்தை கட்டுப்படுத்த அந்த தலையாரி குடும்பத்துக்குள்ளே அவள் கடந்து போகிறாள். அவளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? எல்லாரும் தூங்கின பிற்பாடு இரவு முழுதும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அவளுக்கு உண்டு. அல்லேலூயா. அந்த கிராமத்துக்காக, தன்னுடைய புருஷனுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய குடும்பத்தோட ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் அவள் முழங்கால் போட்டு அவள் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் அவளுக்கு உண்டு. இது யாருக்கும் தெரியாது. அப்படி அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஜெபிக்க, அந்த வீட்டில் இருந்து அவள் முழங்கால் போட்டு அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தாள். அவளுக்கு தெரியும், நான் ஜெபிக்கிற காரியம், நான் ஒரு கிறிஸ்தவன் என்பது இந்த கிராமத்திலோ அல்லது என்ற குடும்பத்தை தெரிந்தால் கொலை செய்து விடுவார்கள். அவளுக்கு தெரியும். ஏன்னு சொன்னா அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கிராமமாக இருந்தபடினாலே அப்படிப்பட்டதான் ஒரு கட்டுகளுக்குள்ள இருந்த ஒரு குடும்பம். ஒரு நாள் பிரியமானவர்களே இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த தம்பிக்காரனு தெரிந்து விட்டது, என்னுடைய மனைவி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவள் ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கிற பெண்மணி அவர்களுக்கு என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஏன்னு தெரியுமா? அந்த வீட்டில் எந்த ஒரு பூஜை, தெய்வத்துக்கு பூஜை நடந்தாலும் இவ அங்கே கலந்து கொள்ள மாட்டான். ஏதாவது சாக்கு புகை சொல்லி அவன் வீட்டில் இருந்துருவான். எனக்கு அநேகரை தான் பயம். பெரியமானவர்கள மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க, செய்கிற அந்த ஆராதனைக்குள்ளே கலந்து போகிறது, நண்பர்கள் கூப்பிட்டாங்களேன்னு போகிறது, அல்லது குடும்பம் கூப்பிடுகிறேன்னு சொல்லி போகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் ஒரு குடும்பத்துடைய கட்டுகள் என்பதை மறந்து விடக்கூடாது. இங்க இந்த பெண்மணி அந்த வீட்டில் நடக்கிற அந்த அவங்க தெய்வத்துக்கு பண்ணுகிற அந்த பூஜை எதுலுமே அவள் கலந்து கொள்வது கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு அவள் விளக்கப்பட்டவள். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த இடத்தை விட்டு அவள் வந்து விடுவான். இது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குற ஒரு காரியமாக. என்னடா நம்ம தெய்வத்துக்கு நம்ம இதெல்லாம் பண்றோமே, அவள் கலந்து கொள்ள மாட்டேங்கிறாளே, என்ன காரியம் என்பது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தேகத்தை ஏன்னா ஒரு நாள் 2 காரியம் இல்லை, எந்த பூஜை பண்ணாலும் அவள் அதில் கலந்து கொள்ளவே மாட்டான். எனவே சந்தேகம் உருவாக ஆரம்பித்தது. அந்த சந்தேகத்தின் நிமித்தமாக பிரியமானவர்களே அவள் என்ன செய்கிற என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் இவள் ஜெபிக்கிற அந்த காரியம் அந்த குடும்பத்தில் தெரிய வந்தது. அல்லேலூயா. தெரிய வந்தோடனே என்ன செய்தான், அவங்க அண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவங்க அண்ணன் தம்பி பொண்டாட்டி, அவங்க அந்த தம்பியோட அண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டான். இனிமேல் இந்த வீட்டில் நீ என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது, இந்த குடும்பத்தை நீ தேவையில்லை, போயிருன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். எக்காரணம் கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது, இந்த குடும்பத்தை உன்னை சம்பந்தம் இல்லை, உன்னை விவாகரத்து பண்ணக்கூடிய லெவலுக்கு நாங்கள் வந்து விட, நீ போய்விடு என்று சொன்ன போது இவளும் தன்னுடைய கணவனாரை விட்டு அவள் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவளை வந்து விட்டாள். ஆனால் இவளுடைய முழங்கால் மட்டும் ஒரு நாளும் மிரியமான முடங்காமல் இருந்ததில்லை. அவள் ஜெபிக்கிறவளாகவே இருந்து கொண்டிருந்த. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு பாடு, ஆண்டவர் ஆராதிக்கிறதுனாலே பெரிய பாடு. குடும்பத்தை விட்டு விரட்டினாங்க, அதை குறித்து அவளுக்கு கவலை இல்லை. குடும்பம் என்ன செய்து விடுமோ, ஐயோ என் கணவனை இழந்து போகிறேனே, என் குடும்பத்தை இழந்து போகிறேனே, என் எதிர்கால வாழ்க்கை என்ன என்பது அவளுக்கு கேள்விக்குறி இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரிந்தது, என் ஆண்டவர் நடத்த வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. என் கர்த்தர் நடத்துவார். ஏன்னா அவளுக்கு தெரியும், அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றவர்களுக்கு வேதனைகள் பெருகும். சங்கீதம் 16 சங்கீதக்காரன் தாவீது, அந்நிய தெய்வத்தை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும்.
அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது, அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது, அந்த வீட்டில் பெரிய குறைபாடுகள் இருக்கும். எந்த ஒரு நிறைவும் அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த தெய்வம், அது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவர், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலை அங்கே உருவாகிறது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? முழங்காலை முடக்கினா ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எதுக்காக? தன்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படணும். வந்திருக்கிறது தகப்பனார் விட்டு அங்கிருந்து விரட்டிட்டாங்க. என் விவாகரத்து அவளுக்கு வாங்கணும், அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் அவளுடைய முழங்கால் தன்னுடைய புருஷனுக்காக நின்றது. அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த புருஷனுக்கு மரண வியாதி, மரண படுக்கையில் கிடந்தான். ஒரு பலவீனம் அவன் ஆட்கொண்டது. எழும்பி நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, படுத்த படுக்கை. மந்திரவாதிகளை கொண்டு வந்து பார்த்தாங்க, ஒரு விடுதலை இல்லை. பூசாரிகளை கொண்டு வந்தாங்க, எந்த ஒரு விடுதலை இல்லை. அகோரிகளை கொண்டு வந்தாங்க, எந்த ஒரு விடுதலை இல்லை. பெரிய அந்த தெய்வத்தை பெரிய பூஜையெல்லாம் பண்ணாங்க, ஒரு விடுதலை இல்லை. அண்ணனு தெரிஞ்சு போச்சு, இன்னி தம்பி மரித்து போவான் என்று சொல்ல. அவள் ஆராதித்த கடவுள் தெய்வங்கள் அவனை கைவிட்டு விட்டது. அவள் ஆராதித்த தெய்வங்கள் அவனை விடுவிக்கவில்லை. அந்த மரண பயத்தில், அந்த மரண கட்டிலிருந்து அவனை விடுவிக்கவில்லை. அவன் மரண படுக்கையில் அவன் படுத்து கொண்டிருக்கிறான். தெரிஞ்சு போச்சு, எவ்வளவோ மருத்துவங்கள் பார்த்தாங்க, எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணாங்க, ஒரு விடுதலை இல்லை. தெரிஞ்சு போச்சு, தம்பி மரித்து போவான் என்று சொல்ல. இந்த வெள்ளம் அண்ணனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் தம்பி மனைவி ஒரு தெய்வத்தை ஆராதிச்சாலாம், என் தம்பி மனைவி ஒரு தெய்வத்தை அவன் வணங்கினால, அந்த தெய்வம் என் தம்பியை விடுவிக்குமா என்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள எழும்பின போது, நேர தம்பி மனைவியுடைய வீட்டுக்கு போன அவளை அழைத்து கொண்டு வந்தான். அழைத்து கொண்டு வந்தவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன் தெய்வத்திட்ட, உன் புருஷனுக்காக நீ மன்றாடணும். உன் தெய்வத்திட்ட, நீ வணங்கக்கூடிய தெய்வத்திட்ட உன் புருஷனுக்காக நீ மன்றாடணும். நீ மன்றாடி உன் புருஷன் இந்த படுக்கை விட்டு எழும்பிட்டா மொத்த கிராமமும் நீ சொல்லுகிற தெய்வத்தை நாங்கள் வணங்குவோம். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா ஒன்னு இன்னைக்கே பலி கொடு, எங்க தெய்வத்துக்கு பலி கொடுத்து போடுவோம், நரபலி. இதான் கட்டளை. நீ வணங்குற தெய்வம் ஒன்னுல உன் புருஷனை விடுதலை கொடுக்கணும். விடுதலை கொடுத்தா மொத்த கிராமமும் நாங்கள் நீ சொல்லுகிற தெய்வத்தை நாங்க வணங்குவோம். விடுதலை இல்லைன்னு சொன்னா உன்னை எங்கள் தெய்வத்துக்கு நரபலியாக கொடுத்து விடுவோம்ங்கிற ஒரு கட்டளை பிறந்தது. ஆனால் அந்த சகோதரி பயப்படவே இல்லை. அல்லேலூயா. அவளுக்கு பயம்னா என்னன்னு தெரியல. ஐயோ ஒருவேளை நம்ம ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் கேட்கலன்னா நம்மளை கொண்டு போடுவார்களே, பயமே இல்லை. நம்ம ஜெபம் கேட்கல, நம்மளை கொண்டு போடலை, மரண பயம் அவளை ஆட்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது, நான் ஆராதிக்கிற தேவனை நடத்துவார். அல்லேலூயா. அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியும். மரணத்தை குறித்து அவளுக்கு பயம் இல்லை. ஆனால் அவளுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என் கனவு உயிரோடு வந்துட்டா மொத்த கிராம ஆண்டவர் சொந்தமாக. அல்லேலூயா. இதுதான் அவளுடைய எண்ணமாக இருந்தது. நடந்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய புருஷனுடைய படுக்கையின் முன்பாக முழங்காலை முடக்கினாள். தன் புருஷன் மரண படுக்கையில் இருக்கிற அவன் மரணத்துடைய விளிம்பில் நின்று கொண்டு இருக்கிறான். அந்த மரண விளிம்பிலுக்கு தன்னுடைய புருஷனுடைய சமூகத்தை முழங்காலை முடக்கி பரலோகத்தின் தேவன் நோக்கி கைகள் எடுத்து அவள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். அவன் ஜெபம் பண்ணி ஜெபத்தை முடிக்கும் போது பிரியமானவர்களே, அவருடைய கணவன் அப்படியே எழுந்து உட்கார்ந்தான். அல்லேலூயா. அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினான். அவன் அப்படியே எழுப்பி உட்கார்ந்து சாப்பிட பசிக்குதுன்னு ஆகாரம் தாங்க சாப்பிட ஆரம்பித்தான். அந்த அண்ணனுக்கு ஒரே சந்தோஷம், தம்பி ரட்சிக்கப்பட்டு, தம்பி விடுதலையாக்கப்பட்டு விட்டான்னு சொல்ல. பிரியமானவர்களே, அதே கிராமம், மொத்த கிராமமும் என் ஆண்டவருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிராமத்தில் அந்த தெய்வத்தின் அந்த ஆலயமே, கோயிலே இல்லை. இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது மாத்திரமில்லை, இந்த அண்ணனும் தம்பியும் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரலாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அந்த ஸ்திரீனுடைய மரண பயம் இல்லையும். ஏன்னா அவளுக்கு தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும், அந்த அதிகாரம். அவள் ஜெபம் பண்ணும்போது அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கிற, அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தருடைய வல்லமை, அந்த அதிகாரம் அவளுடைய வாழ்க்கையில செயல்பட்டபடினாலே அவளுக்குள்ள இருந்த அந்த அதிகாரம் தன்னுடைய புருஷனை கடந்து போனது. புருஷன் மரணத்திலிருந்து அவன் ஜெயம் பெற்றவனாக மாறினான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுவிப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த பயத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படும் போது
அந்த மரணம் நம்மை ஆளுகை செய்து விடுமோ என்கிற பயத்தை விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருடைய அதிகாரம் பெற்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அதிகாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிற பிரியமானவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு நாளும் மரணம் அவர்களை ஆட்கொள்வதில்லை. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில மரண பயம் ஒரு நாளும் வருவதில்லை. ஏன்னு சொன்னா மரணத்தின் அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எனவே தான் வெளிப்பாட்டில் சொன்னார், பிரியமான வெளிப்பாடு 1:8 சொன்னார், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை நான் உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அதிகாரம் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். எனவே பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மரண பயத்திலிருக்கிற ஜனங்களை விடுவிக்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த மரண பயம் நம்மை ஆட்கொள்வதில்லை. எந்த நிலைமைனாலும் சரி, நம்மை விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற கர்த்தர், நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட. எனவே அவச்சன மரண இருளின் பள்ளத்தாக்கு நான் போனாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. என் சத்துருக்கு எனக்கு எதிராக எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு முன்னாக எனக்குன்னு ஒரு பந்தி அங்கே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். என் சத்துருக்கு முன்பாக இருந்தால் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் அதிகாரம். ஒரு பயம் வரும்போது சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த மரண பயத்தை நான் ஜெயம் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பலவீன பயம் வரும்போது சொல்லணும், ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த மரண பயத்தை நான் மேற்கொள்ளுகிறேன். மரணத்துக்கு எம்எல் அதிகாரம் இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ண அறிக்கை பண்ணணும். மரணம் என்னை ஆட்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இயற்கை மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் பிரியமானவர்களே, பாடுகளினாலே பலவீனத்தினாலே கர்த்தர் மரணத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் நம்மை விடுவிக்க நம்மை வல்லமுள்ள தேவனாக இருக்கு. எனவே அந்த அதிகாரம் நமக்குள்ளே செயல்படுமானால் நீங்களும் நான் இந்த உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளாக மாற முடியும். மரணத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாற முடியும். வருகிற நாட்களில் 2 மரணத்துக்கு தான் சொன்னேன். ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆத்மீக மரணம். இந்த மரணம் எப்படி உருவாகிறது, அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து வர நாட்களில் நாம் தியானிக்கும் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? நாம் ஜெபிக்கும்படியாக இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்தணும். முழங்கால் மடக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா